ஏற்றிக் கொண்டு திருப்பார்கடலுக்கு செல்கிறார்கள். பார்கடல் நலை மேலே பாம்படல் பள்ளி ஒன்றாய் அப்படி என்று பிரார்த்தனை பண்ணினார்கள். பகவானும் கருணை கொண்டார். பூமிப்பாரம் குறைக்க நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படி என்று அருள் கொடுத்துள்ளார். குறிப்பிட்ட காலம் வந்தது. இதற்கிடையிலே பூலோகத்திலே மதுரா அப்படி என்கின்ற பட்டணத்திலே உக்ரசேன மகாராஜா அப்படி என்பவர் ஆட்சி புரிந்து வருகிறார். இந்த உக்ரசேன மகாராஜாவிற்கு கம்சன் அப்படி என்று ஒரு மைந்தன். இந்த கம்சன் மிகுந்த கொடுங்கோல் ஆட்சி, அதாவது நல்ல ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி அப்படி நம்ம நாட்டிலே பார்த்து கொண்டு வருகிறோம். நல்லாட்சி அரசாங்கம் வந்தார்கள், கொடுங்கோல் ஆட்சி அரசாங்கம் இப்படியே மாறிக்கொண்டு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பக்கத்திலும். இப்படியாக இவர் கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வருகிறார். கொடுங்கோல் ஆட்சி என்றால் அதற்கும் தான் அங்கே இருக்கும், தர்மத்துக்கு இடமே கிடையாது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. எப்படி என்றால் தன்னுடைய தந்தையே சிறை வைத்து விடுகிறார். எப்படிப்பட்ட பெரிய மனம் பாருங்கள். அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் அப்படி என்பார்கள். உக்ரசேன மகாராஜாவுக்கு அற்புதமான ஒரு பரிசு, அதை ஈர்ப்பதற்காக ஜெயில் சிறை அப்படி சிறையை தள்ளிவிட்டு ஆட்சியை அவன் கைப்பற்றி கம்சனையே ஆட்சி புரிந்து வந்தான். இவனுக்கு ஒரு தங்கை தேவகி அப்படி என்று பெயர். இவளோடு மிகுந்த பாசம் இந்த கம்சனுக்கு. அவளை அதாவது வசுதேவர் அப்படி என்கின்ற தன்னுடைய நண்பனுக்கு கரம் பிடித்து கொடுக்கிறார். கல்யாண ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. பலவிதமான படைகள் எல்லாம் சூழ, கல்யாணத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் கூட சூழ ஊர்வலம் நடந்தது. அந்த நேரம் பார்த்து ஹே குண்டாயே, ஹே கந்தான கந்தன் தான் திரும்ப வேண்டும், கணவதி என்றால் கணவதி தான் திரும்ப வேண்டும். முட்டாளே அப்படி என்றது யாரும் திரும்பவில்லை, எல்லோரும் போனார்கள். கம்சன் மட்டும் அப்படியே திரும்பி பார்க்கிறார் முட்டாளே என்பது. அவனுக்கு தெரிந்திருந்தது முட்டாள் தான் என்று. ஏனென்றால் கடவுளை எவன் உணரவில்லையோ அவன் உண்மையிலே முட்டாள். அதே போன்று தர்மத்தை பால் எவன் ஒழுகவில்லையோ அவன் முட்டாள். தந்தையை சிறை பிடித்தவன் நல்லவனாக இருக்க முடியுமா? அது அந்த அசரீர